கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கம் இருக்கிற கூவாகம் கிராமத்து பக்கத்தில் இருக்கிற நத்தத்து கிராமத்தில் சேர்ந்தவங்க நாங்கள். இங்கே வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து ஸ்டாக்னேட் ஆகி ரொம்ப நாளாக நிற்குது. இந்த ப்ராப்ளம் நாங்கள் எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். பட் யாருமே கரெக்டான சொல்யூஷன் எங்களுக்கு கொடுக்கல. வீட்டு முன்னாடி இவ்வளோ தண்ணி நிற்கிறதுனால டெய்லி கொசு தொல்லை ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. குழந்தைங்க வந்து அடிக்கடி இந்த தண்ணியில் வந்து விழுறதுக்கு போயிடுறாங்க. அதனாலேயே ரொம்ப பயமாக இருக்குது சார். இங்கே எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. சாப்பிடும் போது இந்த தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியில் கலக்குது. இது நாங்கள் எவ்வளோ வாட்டி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் யாருமே எந்த ஆக்ஷனும் ப்ராப்பராக எங்களுக்கு எடுக்கல. அண்ட் இந்த தண்ணி போகிற வழியை இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி இவ்வளோ தண்ணி ஸ்டாக்னேட் ஆகி நிற்குது. இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து எங்களுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார். கூவாகம் நத்தம் உளுந்தூர்பேட்டை வட்டம் இது இந்தமாரி கழிவுநீர் நிற்கிது. இதில் வந்து யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், யாருமே இது வரைக்கும் நடக்கவே இல்லை. தலைவர், கவுன்சிலரு எல்லாத்துக்கும் நம்பர், வார்டு எல்லாமே சொல்லிட்டோம். இது வரைக்கும் யாரும் வந்து நிற்கவே இல்லை. இது என்னான்னு கூட கவனிக்கல. ஆனால் அந்த தண்ணியில் கழிவு நீர் கலக்குது, குடிக்கிற தண்ணி இதுலேயே கலந்து போகுது. இதில் எப்படின்னா பாம்பு, பல்லி எல்லாமே தவுக்கலாம் எல்லாம் வீட்டுக்கு வாசலில் வருது. பசங்களுக்கு வாங்கி பேசி எல்லாமே ஆகுது. இது வந்து இது வரைக்கும் யாருமே என்னான்னு கூட கேட்கல.